ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் திவ்யா. இப்போ நான் என்ன பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா இங்கே பக்கத்தில் இருக்க தாத்தா கொட்டா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களே தனியாக நின்று, அவங்களே எங்கள் அம்மாவே தனியாக நின்று பாதிக்கு பாதி வேலை அவங்களே கட்டி முடிச்சிட்டாங்க. நாங்கள் கூட எந்த ஹெல்ப்பும் பண்ணல. நான் வீட்டு வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் மம்மி மட்டும் தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அப்பா கூட வேலைக்கு போயாச்சு. இப்போ என் தம்பி கூட இந்த கோழி பண்ணைக்கு வேலைக்கு போயிட்டான். நான் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டேன். அம்மா வந்து தனியாகவே இந்த கொட்டை வீடை கட்டி வச்சுட்டாங்க. கூட தாத்தா கூட உட்காந்துட்டு தான் இருக்கிறாரு. தாத்தா சொல்லுங்க, எங்க அம்மா என்னெல்லாம் செஞ்சிருந்தாங்க? காலையில இருந்து கொட்டை பிரிச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பாதி கட்டாம இருக்கு. எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் ஒரு லேடிஸு ஒத்தையில கட்டுறது பிரமாதம் தான். ஓகே, இப்போ எங்க அம்மாவை கேட்கலாமா? வாங்க எங்க அம்மாவை பார்க்கலாம். இப்போ போயிட்டு நீயே உட்காந்து இவ்வளவு வேலை செஞ்சிட்டியம்மா? நானே பாதிக்கு பாதி கட்டிட்டேன். தாத்தா எங்களுக்கும் இடம் பத்தல, படிக்கிறதுக்கு அது சின்ன வீடா இருக்குது, சாரெல்லாம் அடிக்குது, உள்ள ஓடுங்களுக்கு 2-3 ஹோல்ஸுங்க இருக்குது. அதனால எங்களுக்கும் பசங்களுக்கு பத்தல. அதனால இந்த கொட்டா படம், இந்த கொட்டா சூப்பர். நானே நின்று எங்கள் வீட்டுக்காரெல்லாம் பெருக்கிற வேலைக்கு போயிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் பெருக்கிற வேலைக்கு போயிட்டாங்க. நானே நின்று சரி அவங்கள எதிர்த்து பார்த்தா இது அப்படியே தான் இருக்குது. அதனால அவங்க வீட்டுக்காரருக்கு டைம் கிடைச்சா அவங்கள கூட ரெடி பண்ணுவாங்க. வீட்டுக்காரருக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. நானே இறங்கி செய்கிற வேலை. சின்ன வயசுல கூட எங்கள் அப்பாண்ட கூட நிறைய கட்டுவேன். எங்கள் அப்பாண்ட கூட குடிசை வீடுங்க நாங்களே போடுவோம். நானும் எங்கள் அம்மா மட்டும்தான் போடுவோம். எங்கள் அப்பா உண்டிகள் வியாபாரம் எடுத்துட்டு வியாபாரத்துக்கு போவார். அவர் நைட்டு தான் வரும். எங்கேயாவது கொட்டை போடணுன்னா, புளிய மரத்தடியில் கொட்டை போடணுன்னா நானும் எங்கள் அம்மா மட்டும்தான் போடுவோம். நிறைய குடிசைங்க போட்டு விளையாடி இருக்கிறோம். நிறைய எங்களுக்குன்னு பெரிய பெரிய சின்ன சின்ன குடிசை போட்டோம். தங்குற அளவுக்கு குடிசை போட்டுக்கிறோம். இப்போ என்னன்னா, அந்த காலத்துல குழந்தைங்களா இருக்கும் போதே நம்ம எல்லாமே கத்துக்கிறது நல்ல விஷயம். விளையாட்டு தனத்திலயும் கத்துக்கிற தன்மை அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் சொல்றேன், சின்ன சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, 10 வயசு 11 வயசு குழந்தைங்களா இருந்தாலும் சரி, போன்லயே விளையாடுறதுக்கு பதிலா நம்ம வெளியே கூட்டிட்டு போய் வீடு கட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸா நிறைய பண்ணிக்கிட்டு கத்து கொடுத்துக்கிட்டே இருந்தா அவங்க வளர வளர ஒரு ஆசை வர ஆரம்பிச்சிடும். நம்ம போன் நோண்டுறதுலயும் போன் பாக்குறதுலயும் இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு எந்த ஒரு விளையாடுற தன்மை வராது, ஏதாவது கத்துக்கிற ஆசையும் வராது. அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஏன் தெரியுமா, ஏற்கனவே கொஞ்சம் எல்லாமே பாதி கட்டாம இருந்தது. தாத்தா 2 நாளா தண்ணியிலே பாதியிலே மழையில நெஞ்சிடவோ கொஞ்சம் ஜுரம் எல்லாம் வந்துச்சு தாத்தாவுக்கு. அது மனசு கேட்கவே இல்லை. அவருக்கு போயிட்டு ஊசி சரி மழையில நெஞ்சதுனாலதானே இப்படி ஜுரம் வந்தது. அதனால நானே இன்னைக்கு இறங்கிட்டேன். இன்னைக்கு ஃபுல் வீடு அழகா சூப்பரா அடிச்சு வச்சுட்டு அந்த மாதிரி வீடுன்னு காட்டவே கூடாது, அப்படி காட்டுறோம். சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக நீங்க ஒரு தைரியத்தை ஒன்று சொல்லி கொடுங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சரி சமம்னு ஒரு கருத்தை ஏதாவது எடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு வெறும் ஆண் துணை மட்டும் பார்த்தா எந்த பெண்ணும் போய்க்க முடியாதுமா. மனசுல தன் நம்பிக்கையும் வார்த்தையில சொல் புத்தியும் நடக்கிற பாதை சரியா இருந்து ஜெயிக்காத ஊரு கூட நம்ம ஜெயிக்கலாம். நம்ம சொல்லதான் நம்மளுக்கு வேலு மாதிரி. எப்பவுமே நம்ம சோர்ந்து போறோம், தோத்து போறதுனாலதான் சில பேருங்க நம்மள மட்டம் தட்டுறது, பேசுறது, சொல்ல அடிக்கிறது. உங்களுக்கு பொட்டச்சி அந்த வேலை தெரியாது, இந்த வேலை தெரியாது, அந்த வேலை தெரியாது. சில ஆம்பளைங்க ஒரு வேலையை வீட்லயே செஞ்சா அதுங்க கொஞ்சம் குத்தி கூட காட்டுவாங்க. ஆனா லேடிஸோட கொஞ்சம் அவங்களோட அக்கறையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. முக்கியமா எங்க ஜாதி பசங்க தான் மோசமானது. ஒரு பொண்ணுங்களா எப்படி வச்சிருக்கணும், எப்படி கூடுறாங்க, சில ஆம்பளைங்க மதிக்காது கூட. அது நிஜம்தான். எங்க நரிக்கிற ஒரு ஆம்பளைங்களை எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, குடிக்கணும், நரி கொடுத்த பசங்க குடிக்கிறது, இதுல என்னதான் எல்லாம் வீட்டு வேலை வெளியே வேலை செஞ்சிடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டா, ஹே நீ சோம்பேறியா தானே இருந்த, என்ன பண்ணிட்ட, நீ வீட்டில் தானே கடந்த, இதுவும் பண்ணல அதுவும் பண்ணல, அடிக்கிறது உதைக்கிறது, அது பண்றது இது பண்றதுன்னு நிறைய இருக்கும். நாங்களும் லேடிஸ் எங்களதுல கூட எவ்வளவோ வேலை செஞ்சாலும் அது எங்களதுல புரிய மாட்டேன்ருக்கு அவங்களுக்கு. அதே மாதிரிதான் எங்களதுல மட்டும் இல்லை, தமிழ்ல எல்லாருக்கும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் லேடிஸ்க்கும். பாருங்க, ஆம்பளைங்க கொஞ்சம் பொண்ணுங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் அனுசரிச்சுட்டு அன்பா பேசுங்க. ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் மனசார விட்டு அழுதுருவாங்க.
ஆம்பளைங்க நீங்கள் சீக்கிரம் அழ மாட்டீங்க. பொண்ணுங்கிற வந்து ஒரு பூ மாதிரி மனசில் என்னத்தான் பிரச்சனை இருந்தாலும் வேறு யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. அவங்களே மனசில் வச்சு அந்த வேதனையும் அழுதுகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி எங்கள் ஜாதி பொண்ணுங்க கூட எவ்வளோ கஷ்டங்கள். சின்ன சின்ன பசங்க கூட வேணாம், வாழ்க்கையில எதுவுமே வேணாம். சண்டைங்கிறது குடும்பத்துல ஆமா, சந்தேகங்கிறது வேணாம். உன்னை கிளம்பிட்டாலே அந்த குடும்பமே நடக்காது. பல நாட்கள் இப்ப இல்ல, எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து நான் பார்த்து வளர்ந்த வயசுல இருந்து எதுக்கு எடுத்தாலும் ஒரு கிழமை கேள்வி கூட சந்தேகம் தான். அப்படி அந்த குடும்பம் என்னதான் ஆகுறது, என்ன நிலைமை வருது. ஒவ்வொருத்தர் நினைச்சே பார்க்க மாட்டேன்றாங்க. குடும்பம் சந்தேகத்துக்கு பேர்ல குடும்பம் நடந்துக்குது, கொலை இது என்னென்னமோ நடக்குறாங்க. சில பேர் பொட்டச்சிங்களுக்கு நிம்மதியும் போயிடுது. டிவில எல்லாம் காமெடி செய்திலாம் வந்தபோது மனைவிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படி இப்படின்னு நல்லா சொல்லுவாங்க நிறைய. ஒரு பணங்கிறது வந்து நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுனாலே அது உங்களோட மனைவிங்கிறது வந்து உங்க சரி பாக ஒரு உறவு. சிவனும் பார்வதியும் எப்படி ஒருத்தையா இருக்கிறாங்களோ அதே மாதிரிதான் கணவனும் மனைவியும் ஒன்று. எந்த விஷயத்துலயும் இதுல உனக்கு உரிமை கிடையாது, இதுல நீ வராத, இந்த விஷயத்துல உனக்கு உரிமை கிடையாது அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. அவங்க மனசு வேதனை ஆயிடும், அழுதுருவாங்க. அப்போ அவங்க மனசு ரொம்ப போல்ட் ஆயிடும், ரொம்ப வேதனையிலே இருப்பாங்க. சிரிச்சு பேசுறது கம்மியாயிடும், மனசு விட்டு பேசுறது அதிகமாகவே கம்மியாயிடும், உங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுறது கம்மியாயிடும். வாழ்க்கையில ரொம்பவே நொந்துருவாங்க. ஆனா எதுலயும் உங்களை விட்டு தர மாட்டாங்க. பொண்ணுங்கிறது வந்து யார் வந்து என்ன திட்டினாலும் சரி, புருஷனை ஒரு சொல்லிட்டா போதும். யாருக்கும் தான் புருஷனை விட்டு கொடுக்கறதுக்கு மனசாட்சி கூட வரவே வராது. கடன் வாங்கினாலும் சரிங்க, ஒரு பண பிரச்சனை வந்தாலும் சரி. இப்போ நீங்க யார்கிட்டயாவது கடன் வாங்குறீங்களா, அப்போ ஆம்பளைங்களை வந்து தைரியமா நிற்பாங்க, சில பொண்ணுங்களை வந்து நிக்க வைப்பாங்க. எங்களதுல எல்லாரும் இதுலயே சொல்றேன், பொண்ணுங்க தான் முன்னாடி போய் பேசுவாங்க. அப்போ அவங்க வந்து பச்சையை பேசினா கூட பொண்ணுங்க அடங்கிடுவாங்க, சும்மா இருந்துருவாங்க. ஆனா புருஷனை பத்தி பேசுறாங்கன்னா, இப்படிலாம் பேசாதீங்க, அவர் என் புருஷன் என்ன வரையும் பேசினா போதும், என் புருஷனை பேசாதீங்க, நாங்க தானே வாங்கணும், நாங்களே பார்த்துக்கிறோம் தான் ஒரு பொண்ணு போல்டா சொல்ற விஷயமே. இதுல நிறையவே எதுல நடக்குது, எங்க கடன் வாங்கின விஷயத்துல நிறையவே நடக்குது. அதுலதான் நான் எனக்கு என் வீட்டுல தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா 10 ஊருக்கு நானும் போய் பார்த்தா எனக்கும் எப்படி இருக்குன்னு தெரியும். எங்களதுல எனக்கே இந்த இடத்துல இருக்கிறது நடக்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியுது. இவ்வளோ நான் பேசுறேன்னா அப்போ நீங்க நினைச்சு பாருங்களேன், எங்க குடும்பத்துல எவ்வளோ நடந்திருக்குன்னு. இவ்வளோ நான் தெளிவா பேசுறேன்னு பார்த்தீங்கன்னா, என் குடும்பத்துல இவ்வளோ நடந்திருக்கு, இதை நடந்திருக்கு, அது நடந்திருக்கு. அப்படி உங்க வாழ்க்கையில நடந்துடக்கூடாது. அப்படி நடக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி நீங்களும் நடந்துக்காதீங்க, ஓகேவா? எப்போவுமே ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, தங்கச்சியாக இருந்தாலும் சரி, வெளியேந்து ஒரு பெண் வந்தாலும் சரி, யாராவது ஒரு தெரியாதவங்க கூட போகிறாங்களும் சரி, அக்கா தங்கச்சின்னு உறவு வச்சு கூப்பிடுங்க. அதுக்குன்னு தப்பான ஒரு எண்ணத்தில் போகாதீங்க, ஓகேவா? பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.